வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இதோடைய 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூளையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். காஷ்மீரி வரமிளகாய் தூள் ஆப்ஷனல் தான். 400 கிராம் அளவுக்கு 7 தக்காளியை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும், இல்லைன்னா மேலே தெறிக்கும். தண்ணி சேர்க்காமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிடுச்சு. 2 கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்ச தக்காளி விழுதை ஊற்றிடலாம். மெதுவாக ஊற்றணும், இல்லைன்னா மேலே தெரிக்கும். மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் தாராளமாகவே மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக வித்தியாசமான முறையில் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.